முடிந்து விடுமா? விற்பனை செய்யப்பட்டவருக்கு இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது, யார் மூலம் வந்தது, எப்படி வந்தது, இதற்கு பின்னணி என்ன, இதோட நெட்வொர்க் என்ன, இவற்றையெல்லாம் முழுமையாக தீர விசாரிக்க வேண்டும். வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும், காவல்துறையால் தண்டிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அதிமுகவுடைய கோரிக்கை. அதனால்தான் காவல்துறையும் இதிலே உடந்தையாக இருக்கிறது என்பதற்காக தான் காவல்துறையுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த அரசு டிரான்ஸ்பர் செய்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான வதந்தி என்று சொன்னதற்கு பின்னால் தான் பல பேர் இதை அருந்தியதாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புகார் கொடுக்கிறார். சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட காவல்துறை நிர்வாகமோ அல்லது தனிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகமோ ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர், ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால்தான் ஒருவேளை இந்த அரசுக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால் அல்லது செல்லுகின்ற பாதையிலே வழியிலே பயம் இல்லை என்று சொன்னால் இதை அவர்களாகவே முன்வந்து இதை சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கருத்து. அதுதான் நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறோம். அதை தான் நேரடியாக அங்க போய் பார்த்தோம். நேரடியா பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டவுன்ல, இப்ப நம்ம புதுக்கோட்டை டவுன் மாதிரி கள்ளக்குறிச்சி டவுன்ல தெருவா ஒவ்வொரு சந்திலையா அன்றைக்கு ஒவ்வொரு டெட் பாடி இருந்தது. ரொம்ப மனதை பிழிகிற அளவுக்கு எங்களுக்கு வேதனை இருந்தது. மருத்துவமனையில ஒரே நேரத்துல அன்னைக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கல, கிடைத்த வண்டியில வந்தாங்க, போதிய மருத்துவர்கள் இல்ல, போதிய உயிர்காக்கும் மருந்துகள் இல்லை, இதெல்லாம் பலமுறை நம்ம எல்லாமே சுட்டி காமிச்சிருக்கிறோம். சோ இதற்கு இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அழுத்தமான ஆழமான கோரிக்கை. அந்த கோரிக்கை முன்வைத்துதான் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் இவ்வளவு நெருக்கடி இல்ல, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூடுதலாக நெருக்கடி இருந்தது. நெருக்கடியும் தாண்டி எங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிச்சோம். முடிந்து விடுமா? விற்பனை செய்யப்பட்டவருக்கு இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது, யார் மூலம் வந்தது, எப்படி வந்தது, இதற்கு பின்னணி என்ன, இதோட நெட்வொர்க் என்ன, இவற்றையெல்லாம் முழுமையாக தீர விசாரிக்க வேண்டும். வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும், காவல்துறையால் தண்டிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அதிமுகவுடைய கோரிக்கை. அதனால்தான் காவல்துறையும் இதிலே உடந்தையாக இருக்கிறது என்பதற்காக தான் காவல்துறையுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த அரசு டிரான்ஸ்பர் செய்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான வதந்தி என்று சொன்னதற்கு பின்னால் தான் பல பேர் இதை அருந்தியதாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புகார் கொடுக்கிறார். சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட காவல்துறை நிர்வாகமோ அல்லது தனிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகமோ ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர், ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால்தான் ஒருவேளை இந்த அரசுக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால் அல்லது செல்லுகின்ற பாதையிலே வழியிலே பயம் இல்லை என்று சொன்னால் இதை அவர்களாகவே முன்வந்து இதை சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கருத்து. அதுதான் நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறோம். அதை தான் நேரடியாக அங்க போய் பார்த்தோம். நேரடியா பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டவுன்ல, இப்ப நம்ம புதுக்கோட்டை டவுன் மாதிரி கள்ளக்குறிச்சி டவுன்ல தெருவா ஒவ்வொரு சந்திலையா அன்றைக்கு ஒவ்வொரு டெட் பாடி இருந்தது. ரொம்ப மனதை பிழிகிற அளவுக்கு எங்களுக்கு வேதனை இருந்தது. மருத்துவமனையில ஒரே நேரத்துல அன்னைக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கல, கிடைத்த வண்டியில வந்தாங்க, போதிய மருத்துவர்கள் இல்ல, போதிய உயிர்காக்கும் மருந்துகள் இல்லை, இதெல்லாம் பலமுறை நம்ம எல்லாமே சுட்டி காமிச்சிருக்கிறோம். சோ இதற்கு இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அழுத்தமான ஆழமான கோரிக்கை. அந்த கோரிக்கை முன்வைத்துதான் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் இவ்வளவு நெருக்கடி இல்ல, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூடுதலாக நெருக்கடி இருந்தது. நெருக்கடியும் தாண்டி எங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிச்சோம்.